வெல்கம் டு விஆர் கிச்சன். விஜய் அக்கா இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க இன்னொரு எபிசோட்ல. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? மட்டன் தால்சா. மட்டன் தால்சா. ஓகே, இதுக்கு என்னெல்லாம் வேணும்? மட்டன் 1/4 கிலோ, கடலைப்பருப்பு 100 கிராம், கத்திரிக்காய் 1/4 கிலோ, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, இஞ்சியும் பூண்டு பேஸ்ட், மராட்டி முட்டு, பட்டை, அன்னாச்சிப்பூ, கடல்பாசி, ஜாதி பத்திரி, கிராம், ஏலக்காய், சோம்பு, கசகசா, முந்திரி பருப்பு, தேங்காய் பூ, இது 3ம் நைஸாக அரைச்சிக்கணும். தாளிப்பப்போ 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், உப்பு, மிளகாத்தூள், கடலெண்ணெய், தக்காளி, வெங்காயம், சும்மா 2 மிளகாய் வாசனைக்கு போட்டுக்குவோம், அவ்வளோதான். ஸ்டவ் பற்றி வச்சுக்கலாம். குக்கர். இந்த குக்கரில் வந்து மட்டன். ஓகே, 1/4 கிலோ மட்டன் வேக வச்சு. இது உப்பு போடல, மட்டனில் உப்பு போடாம வேக வச்சுருக்கேன். இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம் தண்ணியோட. மட்டன் எத்தனை விசில் விட்டு வேக? இது வந்து 4 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். இது கூட கடலைப்பருப்பு எவ்வளோ? 100 கிராம் கடலைப்பருப்பு. 100 கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சிருக்கேன். எவ்வளோ நேரம் ஊற வைக்க? ஒரு 1 ஹவர் ஊற வச்சா. 1 ஹவர் சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1 ஹவர் ஊற வச்சிடணும். அது மாதிரி ஊற வச்சா தான் பருப்பு சீக்கிரமாக அவியும், வேறு ஒன்றும் இல்லை. இல்லைன்னா எத்தனை விசில் விட்டாலும் அந்த பருப்பு அவியாது. இது 1 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு. இது வந்து ஒரு 2 விசில் விட்டால் போதும், நம்மளுக்கு அதிகம் வேண்டாம். 2 விசில் இல்லை 3 விசில் விட்டால் போதும். தண்ணி பார்த்துக்கணும், அளவு தண்ணி பார்த்துட்டு பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு, மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அடுத்து உப்பு தேவையான அளவு. அதான் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டால், சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் போட்டால் போதும். அடுத்தது அவ்வளோதான். இது குக்கர் மூடி போட்டு வச்சிடணும். இது எத்தனை விசில்? இது வந்து 2 விசில், 2 விசில், அவ்வளோதான். 2 இல்லைன்னா 3 விசில். இது வந்து இந்த பக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பக்கம் நம்ம கத்திரிக்காய் வந்து பொரிச்சிக்கலாம். ஓகே, சரிங்க. கடாய் வைக்கிறோம். இப்போ கத்திரிக்காய் வந்து கடலெண்ணெய் ஊற்றி பொரிச்சிக்கணும். எவ்வளோ ஊற்றணும்? அதில் போதும். அது வந்து ஒரு 100 கிராம் ஊற்றலாம். 100 ml கடலெண்ணெய். ஓகே, கத்திரிக்காய் பொரிச்சிட்டு அதுலேயே நம்ம செஞ்சுக்கலாம். எண்ணெய் காயணும். எண்ணெய் நல்லா காயணும். இப்போ கத்திரிக்காவை பொரிக்கணும். கத்திரிக்காவை எப்படி கட் பண்ணிருக்கீங்க? முழு கத்திரிக்காய், அதை வந்து 4 நாளாக அப்படி கட் பண்ணணும். கத்திரிக்காவில் ஒரு ப்ளஸ் போட்டு கட் பண்ணிடுங்க. உள்ளே வந்து பூச்சி இருக்கா பார்த்துக்கோங்க. என்ன மாதிரி தள்ளி நின்றுக்கோங்க, இல்லை மேலே திணிக்கும். இவ்வளோ கத்திரிக்காய்க்கு அவ்வளோ எண்ணெய் போடணுமா? திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். இதில் வந்து 1/2 கிலோ கத்திரிக்காய் இருக்கா? 1/2 கிலோ கத்திரிக்காய். 1/2 கிலோ கத்திரிக்காய். கத்திரிக்காய் வதங்கிறதுக்குள்ள மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நம்ம கத்திரிக்காய்க்கு என்ன மசாலா தேவைன்னு சொல்கிறேன், பார்த்துக்குவோம். அதை மிக்சியில் அரைக்க போகிறோமா? ஆமாம், மிக்சி எடுங்க. முந்திரி பருப்பு ஒரு 5-6 முந்திரி பருப்பு போட்டுக்குவோம். அதுக்கு சரிங்களா, உடச்சி போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு போட்டு, முந்திரி பருப்பு கொஞ்சம் கசகசா மிக்சியில் ஒரு சுற்று முதல்ல சுற்றி எடுத்துக்கணும். ஏன்னா வந்து தேங்காய் பூ கூட போட்டால் அரையாது. முந்திரி பருப்பு அரைஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். நல்லாவே அரைஞ்சிருச்சு. இது மாதிரி அரைஞ்சிருக்கணும். பருப்பு வந்து முழுசாக சின்னதாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அரைஞ்சிருந்தா அது 2 டீப் ஐஸ் டீப் போட்டு கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். சந்தனம் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். நம்ம தேங்காய் பூ நிறைய வேணாம், சும்மா கொஞ்சம். ஏன்னா நம்ம தேங்காய் பால் எடுத்து ஊற்றுவோம், அதனால் கொஞ்சோண்டு தேங்காய். இதில் கொஞ்சம் ஐஸ் டீப்
தேங்காய் போட்டதோட கொஞ்சம் ஐஸ் டிப் போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து அப்படியே தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா ஹீட் ஆகும். ஹீட் ஆகாமல் இருந்ததுனால கொஞ்சம் நாங்கள் ஐஸ் டிப் 2 3 போடுறோம். போட்டு அரைக்கிறோம். ஐஸ் டிப் இல்லைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் எடுத்து வச்சுட்டு இந்த எண்ணெயிலேயே தாளிச்சிக்கலாம். தாளிச்சாக்கு நல்லா கத்திரிக்காய் வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு மராட்டி முட்டு, ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, கொஞ்சம் கடல் பாசி, ஒரு லவங்கம், ஏலக்காய் ஒரு 2 3 லவங்கம், 2 லவங்கம், 2 3 லவங்கம், ஒரு ஏலக்காய், கொஞ்சம் போல் ஜாதி பத்திரி இது வரைக்கணும் போட்டு லைட்டாக இது பண்ணிக்கணும் தாளிப்புக்கு. பண்ணிட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் 150 கிராம், 150 கிராம் சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கி போட்டுக்கணும். வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இதுக்கு ரொம்ப ப்ரௌன் ஆக வேணாம். அடுத்தது இஞ்சி பூண்டு போடணும். இஞ்சி பூண்டு. தக்காளி. இப்போ வந்து குக்கர் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கேஸ் வச்சு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பருப்பு எடுத்து கடலைப்பருப்பு இப்படி அழுத்தினா வந்துடும். வெந்துட்டு 2 விசில் வச்சு எடுத்துருக்கோம். ஆமாம். அதே மாதிரி கறியும் நல்லா வந்துட்டு வரும். போதும். வெங்காயம் வந்து கண்ணாடி பழத்துக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அந்த இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன் இல்லையா, இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வதக்கணும். வதக்கிட்டு 2 பச்சை மிளகாய் போட்டுட்டு புதினா வாசனைக்கோசம் 2 புதினா, தக்காளி. எத்தனை தக்காளி? 2 தக்காளி. 2 தக்காளி மீடியமாக கட் பண்ணிருக்கு. பெரிய தக்காளி 2 தக்காளி எடுத்துக்கணும். பெரிய தக்காளி 2 தக்காளி. 2 தக்காளி. இது நல்லா மசிய வளர்க்க நல்லா மசிக்கணும். ஆமாம், இது நல்லா மசிக்கணும். எல்லாம் வதங்கிடுச்சு. நம்ம போட்ட ஃப்ளவர்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா குழப்பன்னு வந்துச்சு. தக்காளிலாம் வதங்கி தக்காளியில் தோல் தனியாக வர அளவுக்கு வதங்கி எடுக்கணும். நல்லா பார்த்துங்க. இது மாதிரி வாங்க. இது மாதிரி வதங்கி வந்த பிறகு அப்புறம் மிளகுத்தூள். ஓகே. மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போடுங்க. 1 ஸ்பூன். ஒரு கம்மியாக போடுங்க. கம்மியாக. மட்டன் தட்டி. ஆமாம், போடுங்க. ஓகே. ஜீரகத்தூள் மட்டன் தட்டி ஒரு 3/4 ஸ்பூன். சீரகத்தூள். இதெல்லாம் சீரகத்தூள். கொஞ்சம் போட்டுருவா? இல்லை, வேண்டாம். போதும். அது சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன். இது சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். மஞ்சத்தூள்.
மஞ்சத்தூள் வந்து அரை ஸ்பூன். அரை ஸ்பூன். தனியா ஒரு 3 ஸ்பூன். தனியா 3 ஸ்பூன். 3. அதே தனியா மட்டும் இவ்வளோ ஜாஸ்தி போட்டுருங்க, அதான் வாசனையா. காரம் தெரியாது. ஓகே 3 ஸ்பூன். மிளகாத்தூள். மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். ஆமாம். எத்தனை ஸ்பூன்? இப்போ நீங்களும் அது மாதிரினா 3 போடணும். இது மாதிரி? ஆமாம் 3 மாதிரி 3 போடுங்க. கம்மி பண்ணிக்கணும். போதுமா? இன்னும் கொஞ்சம் போதும். ஓகே ஓகே. காரம் பத்தலைனா போட்டுக்கலாம். சரிங்களா? பச்சை மிளகா வேறு இருக்குல்ல? ஆமாம் 2 மிளகாய் தான் பச்சை மிளகாய் போட்டுருக்கோம். காரம் பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா? முந்திரி கசகசா தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது பேஸ்ட் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கலர் வந்து இந்த கலரில் வந்து நம்மளுக்கு இது எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி நம்ம வந்து இருக்கணும். வந்துட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு கொஞ்சம் போல் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? இந்த தேங்காய் பால் எத்தனை தேங்காய்க்குள்ளது? ஒரு தேங்காய், ஒரு அரை மூடி தேங்காய். அரை மூடியிலேயே கொஞ்சம் தேங்காய் எடுத்து அரைச்சி போட்டுக்கலாம், மீதி எடுத்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஓகே சரிங்களா? நல்ல திக்கான தேங்காய் பாலா? அதாவது கொஞ்சம் 2 வாட்டி ஊற்றி 2 தடவை எடுத்து 2 வாட்டி எடுத்தால் நல்லாயிருக்கும். ஓகே. ரொம்ப திக்காக இல்லை. இதை வந்து இதில் மாற்றிக்குவோம். குக்கரில் வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா? மட்டன் பருப்பு வேக வச்சுருக்கோம், அதை எடுத்து இதில் கூட மாற்றிக்குவோம். இது கூடவே மாற்றிட்டு கத்திரிக்காய் எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா ஒரு கொதி வர விடணும். போட்டுட்டு கத்திரிக்காய் போட்டுக்கணும். லாஸ்ட்டு ஃபைனல் கத்திரிக்காய். ஓகே. தால்சா ரெடி. நல்லா கொதி வரணும் தால்சாக்கு. கொஞ்சம் உப்பு மட்டும் பார்த்துக்குவோம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, காரம் கொஞ்சம். உப்பு சரி பார்த்துட்டு வேணும்னா போட்டுக்கலாம். அவ்வளோதான். தேங்காய் பால் லாஸ்ட்டில் இருக்கிற தேங்காய் பாலை ஊற்றிடணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ எடுத்த தேங்காய் பாலையே 2 தடவையாக ஊற்றியாச்சு. நல்லா கொதி வரணும். நல்லா கொதிச்ச பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிடணும். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. தால்சா நல்லா கொச்சிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா தால்சா. ஓகேவா? இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. தால்சா முடிஞ்சிச்சு. என்னெல்லாம் சாப்பாட்டுக்கு தால்சா வச்சு சாப்பிடலாம்? பிரியாணி, பிரிஞ்சி அதுக்கு வச்சு சாப்பிட்லாம். அதுமாதிரி டிஃபன் ஐட்டம் இருந்தாலும் சாப்பிட்லாம். ஆப்பம், இடியாப்பம் அதுக்கும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஓகே. தால்சா ரெடி. சூப்பரான மட்டன் தால்சா ரெடி. அக்கா கிட்ட நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் கொடுக்கலாம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது. இதில் வந்து மட்டனுடைய சாப்ஸு, சூப்பு எல்லாம் இறங்கியிருக்கும், நல்லா இருக்குது. கத்திரிக்காய் ஃப்ளவரு, தேங்காய் பால் இதெல்லாம் போட்டுருக்கு, நல்லா இருக்குது. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். டிஃபன் ஐட்டத்தில் எல்லாத்துலையும் சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி, பூரி, இடியாப்பம், ஆப்பம் எல்லாமே வச்சு சாப்பிட்லாம். ரைஸில் வந்து பிரியாணி, நெய் சோறு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சூப்பர். இன்னொரு எபிசோடில் வேற ஒரு சூப்பரான டிஷ்ஷோட உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ. பை பை ஃப்ரம் வி ஆர் கிச்சன்.